அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 1 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் நவம்பர் 17, 2025. இன்று கரிநாள், தேய்பிர பிரதோஷம். அதே போல் இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:49 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. திதி இன்று காலை 6:53 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் புரட்டாதி. ராசி பார்த்தீங்கன்னா கும்பம், மீனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கும்பராசி கும்ப லக்கணம், மீன ராசி மீன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். சந்திராசி இருக்கக்குள்ளே எந்த ஒரு செயலை செய்தாலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்மளால் அந்த சந்திராசி தற்காத்து கொள்ள முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் எந்த ஒரு செயல் செய்தாலும் வாழ்க்கையில் வெற்றி தரும். இப்போ புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை செயல்படுத்தக்குள்ள இந்த கௌரி நல்ல நேரத்துக்குள்ளே சுப ஓரையும் சேர்த்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இப்போ சுப ஓரைகள் பார்த்திங்கன்னா, இன்று சந்திர பகவானே இன்று ஓரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். சந்திர ஓரை பார்த்திங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திர ஓரை சுப ஓரை, இந்த ஓரையை பயன்படுத்தலாம். இதுக்கு அடுத்து 1 மணி நேரம் சனி ஓரை அசுப ஓரை தவிர்க்கணும். அதுக்கு அடுத்து 1 மணி நேரம் குரு ஓரை சுப ஓரை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து 2 மணி நேரம் தவிர்க்கணும் செவ்வாய் ஓரை சூரிய ஓரை. அதுக்கு அடுத்து 3 மணி நேரம் சுப ஓரை, சுக்கிர ஓரை புதன் ஓரை சந்திர ஓரை வந்துடும். மீண்டும் அந்த ஓரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ மதியம் 1 to 2 சந்திர ஓரைன்னா 12 to 1 புதன் ஓரை, 11 to 12 சுக்கிர ஓரை. இந்த சுக்கிர ஓரையிலேருந்து சந்திர ஓரை மட்டும் சுப ஓரையாகுங்க. அப்போ உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நீங்கள் வென்று எடுக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகு காலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மாலை 1:30 to 3, சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமோ விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாதர் வழி நடத்துவதால் அவர் வழியில் சென்றால் அற்புத பலன்களை பார்க்க முடியும். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய நாள். நாள் சுமாராக இருப்பதால் மிகவும் விழிப்புணோடு இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும், அன்பும் கிடைக்கும். கடகராசியை பொறுத்த மட்டும் அளவில்லா மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாள். இந்த நாள் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அற்புதமான பலனை செய்யும். அற்புதமான நாள்.
சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். இந்த நாள் உங்களுக்கு எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் ஆக்கப்பூர்வமான நாள், அறிவுபூர்வமான நாள், உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாள். அதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. துலா ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கக்கூடிய நாள், பிள்ளைகளிடத்திலையும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் எதிரிகள் உருவாகக்கூடிய நாள், எதிர்ப்புகள் ஏற்படக்கூடிய நாள். அதனால் மிகவும் விழிப்புணோடு இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புத்தி கூர்மையும் விவேகமும் அறிவுத்திறனும் பளிச்சிடும் நாள். அற்புதமான நாள். மற்றவர்கள் உங்களுடைய அறிவுத்திறனை பார்த்து வியப்படைவார்கள், பாராட்டுவார்கள். தனுசு ராசிக்கு அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவனுடைய கருணை, பரிவு, அனுதாபம், உதவி இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசி ஏற்படுத்துகிறோம். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாளிலே சொல்கிறான். இந்த நாளில் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை செய்து வெற்றி பெறுவீங்க. அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்ந்த நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருள் வரையும் மன ஏமாற்றம், மற்றவங்களால் மன பாதிப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் மிகவும் கவனமாக இருங்க. அதே போல் வண்டி வாய்ச்சலுக்குள்ளேயும் கவனமாக செல்லுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். அதே போல் இந்த கும்பராசிக்கும் மீனராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டி இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.